பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நாம் இன்னைக்கு மசாயிலுடைய பாடத்தில் மையத்தின் கஃனிடுவதின் முறையை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மையத்தை குளிப்பாட்டுவதின் சுன்னத்தான முறையை நம்ம பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் மையத்தை கஃனிடுவதன் முறை. மையத்தை குளிப்பாட்டுவதை போல் அதற்கு கஃனிடுவதும் ஃபர்லு கிஃபாயாவாகும். இந்த இடத்துல ஃபர்லு ஐனுன்னு அதை மாற்றிக்கோங்கம்மா. ஃபர்லு கிஃபாயா கிடையாது, அது ஃபர்லு ஐன். ஃபர்லே ஐன் ஆகும். பெண்ணுக்கு 5 துணிகளில் கஃனிடுவது சுன்னத்தாகும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு எத்தனை துணி? 5. ஆண்களுக்கு 3 துணிகளை கஃனிடுவது சுன்னத். சரி, இப்போ பெண்களுக்கு 5 துணிகள், அது என்னென்ன அப்படிங்கிறத அழகான விளக்கமாக கொடுத்துருக்காங்க, கவனிங்க. 1, லிஃபாஃபா அல்லது போர்வை. லிஃபாஃபா என்றாலே முழு நீல அங்கிக்கு லிஃபாஃபான்னு சொல்லுவாங்க. சரியா? முழு நீல அங்கிக்கு லிஃபாஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போர்வை. இது மையத்தை விட 1 முழம் உயரம் இருக்க வேண்டும். மையத்தை 5 அடி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யணும்? ஒரு முழம் என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா இருக்கணும், 1 அடி எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போனா தான் 2 பக்கம் என்ன செய்யலாம்? சுருட்டி மூடி அது கஃபன் பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும். அப்போ லிஃபாஃபா என்பது நீல அங்கிக்கு சொல்லப்படும். அது ஒரு போர்வையாக கூட இருக்கலாம். இது மையத்தை விட 1 முழம் உயரம் இருக்க வேண்டும். இது முதல் துணி. 2வது கீழாடை. இது தலை முதல் கால் வரை இருக்க வேண்டும். இதில் நிறைய மாற்றமாக கொடுத்துருக்காங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். கீழாடை இடுப்பிலிருந்து கால் வரை இருக்க வேண்டும். கீழாடை. 2வது துணி, பெண்களுக்கு தேவையான 2வது கஃன் துணி. 2வது இது இடுப்பிலிருந்து கால் வரை இருக்க வேண்டும். 3வது சட்டை. இது தோள் புஜத்திலிருந்து கரண்டை வரை இருக்க வேண்டும். அந்த அளவு கரண்டை வரை இவ்வளோ இருக்கா சட்டை? சரிங்கம்மா. இது தோள் புஜத்திலிருந்து முட்டுக்கால் வரை என்ன செய்யணும்? இந்த சட்டை இருக்கணும். கரண்டை அடிச்சு முட்டுக்கால் வரை போட்டுக்கோங்க. அதாவது எதுலையுமே நம்ம கஃன் அதில் கடைசிலலாம் ஒரு சட்டம் கொடுத்துருப்பாங்க. எளிய முறையில் அதுலேயும் விண்முறை நம்ம என்ன செய்யக்கூடாது. சரி, ரைட். 3வது சட்டை. இது தோள் புஜத்திலிருந்து முட்டுக்கால் வரை இருக்க வேண்டும். 3வது. 4வது மார்கட்டு. இது மார்பு முதல் கால் முட்டி வரை அல்லது தொப்புள் வரை இருக்க வேண்டும். கால் முட்டியை மட்டும் அடிச்சிருங்க, அவ்வளோதான். சரியா? அப்போ இது மார்பு முதல் தொப்புள் வரை இருக்க வேண்டும். தொடை வரை இருப்பது நல்லது. அது எப்படி? சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இது 4வது பெண்களுக்கு தேவையான கஃனாடை மார்கட்டு. இது மார்பு முதல் தொப்புள் வரை இருக்க வேண்டும். 5வது முக்காடு. இது 3 முழம் நீளம் இருக்க வேண்டும். இது நீளம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அது நம்ம முக்கோண சைஸ்ல நமக்கு மடிச்சே கொடுத்துருவாங்க. ஆக இந்த 5 துணிகளை தவிர வேற கஃன் எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு சட்டமாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ என்ன செய்யறோம்னா ஒரு 7 அடுக்கு துணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அது சில நேரம் சில உபாதைகள் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்துக்காக நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சரிங்கம்மா. சரி, அப்போ இந்த 5 தான் மிக முக்கியமான சுன்னத்தான நமக்கு கஃனிடும் முறையை கொண்ட ஒரு கஃன் துணிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். லிஃபாஃபா, கீழாடை, சட்டை, மார்கட்டு, முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அளவுகளையும் இதில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 5 துணிகளுக்கு பதிலாக 3 துணிகளால் கீழாடை, போர்வை, முக்காடு கஃனிட்டாலும் கூடும். 3 துணிகளை விட குறைவாக துணிகளில் கஃனிடுவது மக்ரூஹ், கெட்டதும் ஆகும். நிர்பந்தத்தின் காரணமாக 2 துணிகளில் கஃனிடுவதும் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில நேரம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போரில் இறந்தவங்க இல்லை இப்படி வழி போக்கராக பாலைவனத்தில் போகும்பொழுது இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வெறும் போர்வையை கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க? கஃனிட்டு அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. கீழாடையை கொண்டு அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களிடத்துல என்ன கஃனாடையாக இருக்குமோ அதை கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க? அடக்கம் செய்து கஃன் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்போ மிகச்சிறந்த கஃன் வெண்மை நிற துணியாகும். அது புதிதாக இருந்தாலும் சரி, பழையதாக இருந்தாலும் சரி. மேலும் பட்டு மற்றும் கலர் துணிகளால் ஆண்களுக்கு கஃனிடுவது மக்ரூஹ் ஆகும். ஆனால் இவை பெண்களுக்கு கூடும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வெண்மை நிற துணி தான் மிகச் சிறந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கலர் துணியும் போட்டிருக்கலாம். பட்டு மற்றும் கலர் துணிகளால் ஆண்களுக்கு கஃனிடுவது மக்ரூஹ், பெண்களுக்கு இது
கூடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதனால ஆனால் அது அந்த அளவுக்கு என்ன சொல்றது, அது கஃனாடையாக கூட கஃனாடையாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அது வந்து சிறந்ததாக இருக்காது. அதனால வெண்ணிற ஆடை தான் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அவங்களுடைய வாழ்நாளில் வெண்ணிற ஆடை தான் உடுத்திருக்கிறாங்க. ஆண்களுக்கும் சரி, ஆடைகள்லேயே சிறந்த ஆடை வெண்ணிற ஆடைங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எஹ்ராமுடைய ஆடையும் ஒரு ஜனாசாவுக்கு கஃன் செய்யக்கூடிய ஆடையும் வெண்ணிற ஆடையாக தைக்கப்படாத ஆடையாக இருப்பது சிறந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ நாம கஃனுடைய துணிகளை நம்ம இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கஃனிடும் முறையை நம்ம இன்ஷால்லா கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, ஒரு பயானில் வந்து இது எத்தனை மீட்டருங்கிறத நம்ம சொன்னோம். அதை யாராவது குறிப்பு பாருங்களேன். கஃன் துணியில் எங்கும் தையல் இருக்க கூடாது, சட்டையை மட்டும் மத்தியில் கிழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறாங்க. சரி, இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா கஃன் துணி அப்படின்னு சொல்லிட்டு கிழிக்கும் பொழுது இதை கவனிக்கணும். சில நேரம் ரசூல்லா கீழாடை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அவங்க உடுத்தின சட்டையை கஃனா இப்போ அதெல்லாம் தச்சிருக்குமா இல்லையா? தச்சு தானே இருக்கும். இப்போ என்ன சொல்ல வராங்க, சட்டம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உடுத்தக்கூடிய ஆடையை கொண்டு கஃன் செய்வது கூடும், அதில் தச்சிருந்தா என்ன செய்யும், கூடும். பிரத்யேகமாக இவங்களுக்கு ஜனாசாவுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து அதை தச்சு அதை வந்து அங்கே, அதாவது இப்போ மக்கனா போடுறோம்னா எங்களுக்குள்ள மக்கனாவை தைக்கிறது சும்மா தைக்க மாட்டோம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். அப்படிங்கிற அந்த மாதிரியான தைச்சு என்ன செய்யக்கூடாது, அதை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சட்டம் அதுதான். சரிங்களா? அப்போ கஃன் துணியில் எங்கும் தையல் இருக்கக்கூடாது, சட்டையை மட்டும் மத்தியில் கிழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது எப்படியெல்லாம் அந்த கஃன் ஆடையை வந்து வெட்டணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இதில் கேள்விகள் பாருங்கள். எத்தனை துணிகளில் பெண்களுக்கு கஃன் இடுவது சுன்னத்? 5 துணிகளில் பெண்களுக்கு கஃன் இடுவது சுன்னத். 2, சிறந்த கஃன் துணி எது? வெண்மை நிற துணியாகும். மிகச்சிறந்த கஃன் வெண்மை நிற துணியாகும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதில் இந்த எத்தனை துணிகளில் பெண்களுக்கு கஃன் இடுவது சுன்னத், அவை யாவை அப்படின்னு சேர்த்து எழுதிக்கோங்க. அவை யாவை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 5 விஷயங்களும் என்ன செஞ்சுக்கிறணும், சேர்த்து எழுதணும். லிஃபாஃபா, கீழாடை, சட்டை, மார்கட்டு, முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பாயிண்ட்டையுமே இன்ஷா அல்லாஹ் எழுதி கொள்ளுங்கள். சரி, இப்போ நம்ம கஃனுடைய துணி எப்படி இருக்கணும், எந்தெந்த உறுப்புகளுக்கு துணிங்கிறது நமக்கு புரிஞ்சிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கஃன் அணிவதின் சுன்னத்தான முறை இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. பெண்ணுக்கு கஃன் இடுகையில் முதலில் போர்வையை விரிக்கவும், லிஃபாஃபா விரிக்க சொல்றாங்க. இது நமக்கு சாத்தியம் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி யோசிப்போம். முதல்ல இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிடுவோம். பெண்ணுக்கு கஃன் இடுவதில் முதலில் போர்வையை விரிக்கவும், அதற்கு மேல் கீழாடையை, அதற்கு மேல் மார்க்கட்டு, அதற்கு மேல் சட்டையை விரிக்கவும் படிச்சுக்கிறோம் முதல்ல. பிறகு மையத்தை அதன் மீது கிடத்தி சட்டையை அணிவிக்கவும், அதற்கு பிறகு தலைமுடியை 2ஆய் பிரித்து அவற்றை மார்பின் மீது போட்டு விடவும், பிறகு முக்காட்டு துணியை போடவும், அதன் பிறகு மார்க்கட்டு துணியை அக்குள்ளுக்குள்ளாக கொண்டு வந்து முதலில் வலது பக்கமும் பிறகு இடது பக்கமும் மார்பின் மீது சுருட்டவும், அதற்கு பிறகு போர்வையை வலது பக்கமும் இடது பக்கமும் சுருட்டவும். இதுதான் மெத்தட், இவங்க கொடுக்கக்கூடிய மெத்தட். இப்போ நாம் எப்படி கஃன் பண்ணுறோம், எப்படி கஃன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல நம்ம லிஃபாஃபாவை விரித்து இந்த மாதிரி விஷயம் செஞ்சோம்னா அது கரெக்டாக வருமா, செஞ்சு பார்க்கணும். ஆனால் அந்த லிஃபாஃபாவை விரிச்சதுக்கப்புறம் அந்த மையத்தை புரட்டும் பொழுது அந்த லிஃபாஃபாவை நான் என்ன செஞ்சுக்கிறோம், கரெக்டாக பிடிச்சிக்கிறணும். அது உள்ளே போய் சிக்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒன்று பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். ஆமாம், அதனால தான் நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். லிஃபாஃபா இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து முதல் ஆடை, ஒரு கஃன் இருக்கிறதுல முதல்ல ஜனாசாவுக்கு அணிவிக்கக்கூடிய ஆடை கீழாடை தான். இப்போ அந்த கீழாடையில் பெண்களுக்கு நம்ம எல்லாருமே நம்மளை பற்றி நம்ம யோசிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நாம் ஒரு நாள் ஜனாசாவாக போகிறோம். அப்போ நமக்கு வந்து கஃன் செய்யும் பொழுது ஆண்கள் வேட்டி கட்டுவது போலத்தான் நமக்கு என்ன செய்வாங்க, கீழாடை கட்டுவாங்க. ஆனால் ஆண்கள் வந்து இடுப்பில் சொருகிருவாங்க. ஆனால் நமக்கு 2 முனைகளையும் நம்ம என்ன செஞ்சிடணும், இறுக்கி முடிச்சு போட்டு ஒரு சைடாக வச்சுக்கிறோம். இதுதான் கஃன் செய்யக்கூடிய முதல் இது கீழாடை. 2வது மார்பு கட்டு, இதுதான் 2வது ஸ்டெப். அதான் கரெக்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி தானே இருக்கணும், ரைட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சட்டை அனுபவிச்சோ மார்பு கட்டு கட்ட முடியாது, அல்லது மக்கனா. சில நேரம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மக்கனாவை அனுபவிச்சு கூட மார்பு கட்டு கட்டலாம். ஏன்னா அந்த மக்கனாவுடைய அந்த இதை என்ன செஞ்சுக்கிறோம். ஆனால்
அதுல இன்னமும் நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதுதான், கஃபன் செய்யும் பொழுது எந்த மறை உறுப்பும் என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. அதுக்காகத்தான் கீழாடையும் மார்பு கட்டும் ரெண்டாவதா கொடுக்குறாங்க நமக்கு. உங்களுக்கு புரியுதா? அதான் நமக்கு வந்து அவுரத்தான உறுப்புகள். அதனால மார்பு கட்டு நமக்கு அந்த துணிகள்லாம் மடிச்சு அழகா அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம சைடோரமா என்ன செய்யணும், அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், முடிச்சு போட்டுக்கிறோம். மூன்றாவது மக்கனா. சட்டையை போட்டுட்டு மக்கனாவும் போடலாம். ஆனா நமக்கு வந்து மக்கனா போட்டுட்டு சட்டை போடுறது கரெக்டா இருக்கும்ல, இப்படிதானே? ஆமா, சரியா? அப்ப அந்த முடிகளை வந்து 2 பாகமா பிரிச்சு மார்புக்கு முன்னாடி போட சொல்லியிருக்கிறாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல 3ஆக பிரிச்சு பின்ன சொல்லியிருக்கிறாங்க. ரசூல்லா பின்னவே சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஏன்னா ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், நம்ம அந்த கிதாபுகள் வந்து ஃபிக்ஹ் சுன்னான்னு ஒரு கிதாப் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்ஸா கொடுத்துருப்பாங்க. ஆனா அது வந்து நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டோம், அதை பின்னவே மாட்டோம். அதை 2ஆ பிரிச்சு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், முன்னாடி போடுதான். ஆனால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குளிப்புல நீங்க எந்த புகாரி ஷெரீஃப் எந்த கிதாப் எடுத்து படிச்சு பார்த்தாலும் ஜைனப் அம்மாவுக்கு சொல்லுவாங்க, அவங்க பெண்களே அவங்களுடைய முடிகளை 3ஆக பிரித்து பின்னுங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? நிறைய இருந்திருக்கும், அந்த காலத்துல இருந்திருக்கும். சரியா? அப்ப அதன் அடிப்படையில இதுதான் சுன்னத்தான முறை. அப்போ நம்ம முடிகளை வந்து அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் தான் மக்கனா என்ன செய்யணும், போடணும். மக்கனாவே இங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கட்டிட்டு முடிஞ்ச அளவு இவங்க சொல்றது போல வலது பக்கம் இடது பக்கமும் அந்த அக்குள்ள சொருவி விட்டாலும் ஓகே தான். சில நேரம் மக்கனா என்ன செஞ்சிடும், கலண்டுரும். அதனால அப்படி சொருகி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் சட்டை வந்து அவங்களே என்ன செஞ்சிருப்பாங்க, கட் பண்ணியிருப்பாங்க. முன்பக்கம் பெருசா இருக்கும், தலைக்கு பின்னால் போகுவது சின்னசா இருக்கும். அதுக்கு நடுவுல அவங்களே ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சட்டையை அழகா போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டு நம்ம வலது பக்கம் இடது பக்கம் இந்த சட்டையுடைய துணிகளை சொருவி விட்டுறணும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை ஆடை ஆயிடுச்சு, 4 ஆடை நம்ம செஞ்சுட்டோம். கீழாடை, மார்பு கட்டு, மக்கனா, சட்டை முடிஞ்சிருச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் முக்காவாசியான விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் லிஃபாஃபாவை தான் முழுக்க என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் விரிச்சு அதுக்கு மேல ஜனாசா வச்சு அதை அப்படியே ரோல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வலது பக்கம் அப்புறம் வந்து இடது பக்கம் வச்சு ரோல் பண்ணுவாங்க. அதை கட்டக்கூடிய முறையை கூட இதுல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எத்தனை கயிறு வச்சு கட்டணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது கஃபன் அணிவதின் சுன்னத்தான முறை இதுதான். சரிங்களா? இப்படிதான் நம்ம கஃபன் செய்யணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல நம்ம கஃபன் அணியும் பொழுதும் சரி 2 விஷயத்தை கவனிச்சுக்கிறோம். ஒன்று அவுரத்து தெரிஞ்சிடக்கூடாது, 2வது அந்த ஜனாசாவை ரொம்ப உலட்டி செய்யக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவு நம்ம என்ன செய்யணும், பக்குவமாக கையாள வேண்டும். சட்டம் மசாயில், மார்க்கட்டை முக்காட்டிற்கு பிறகு கீழாடையை சுருட்டிய பிறகும் கயிறு விட்டுட்டோமோ, பிறகு துணி கயிற்றால் தலைப்பகுதியில் கால் பகுதியிலும் கட்டவும். அந்த லிஃபாஃபாவை சொல்றாங்க. சுருட்டிடுவோமா, கட்டிட்டு மார்க்கட்டு கீழாடைக்கு மேலாகவும் கட்டலாம், அல்லது அனைத்து துணிகளுக்கு மேலாகவும் மார்க்கட்டை கட்டுவது கூடும். சரி, கஃனிட்ட பிறகு ஆண்கள் ஜனாசாவை தூக்கி சென்று தொழுகை நடத்தி மையத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், சில நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்ட நிலையில ஜனாசாவை பெண்களுடைய ஜனாசாவை ஆண்கள் என்ன செய்யலாம், தொடலாம். வேற வழி இல்லை. ஏன்னா அதை தூக்குறதுக்கு அவங்க என்ன செய்யணும், தொடணும். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க ஏன்னா தஃபன் பண்றது ஃபுல்லாமே நம்ம கஃபன் பண்ணிட்டு அவங்க போய் தஃபன் பண்றது எல்லாமே அவங்களுடைய பொறுப்பு. ஸோ அதை வந்து அந்த நேரத்துல ஆண்களுக்கு சாய்ஸ், ஆண்கள் வந்து அது அனுமதிக்கப்பட்ட நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்பட்ட நிலையில இருக்கிறதுனால அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செய்வதற்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து கயிறு நம்ம எப்படி கட்டணுங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. அதே போலதான் இப்பயும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கிழிச்சிடணும். ஆமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா தனியா என்ன செய்ய முடியாது, கயிறு இது பண்ண முடியாது. சரி, அடுத்து பாருங்க. சட்டம் மார்க்கட்டை முக்காட்டிற்கு பிறகு கீழாடையை சுருட்டிய பிறகும் கட்டுவது கூடும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அப்போ சட்டம், அடுத்த சட்டம் மசாயில், எந்த ஊரில் ஒருவர் மௌத்தாகின்றாரோ அந்த ஊரிலேயே அவரை நல்லடக்கம் செய்வதே சிறந்தது. வேறொரு ஊருக்கு கொண்டு செல்வது பொருத்தம் அல்ல. அப்படி நிர்பந்தம் இருந்தால் கொண்டு செல்வதில் தவறொன்றும் இல்லை. அதில் சில பேர் என்னதுன்னா, பிறந்த ஊர்ல தான் என்ன அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, அங்க கொண்டு போறது. இல்ல அவங்க ஒண்ணுமே வசியம் செய்யலைனாலும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எங்க அம்மா வந்து அங்கதான் போய் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது நம்ம பிறந்த ஊர்ல இருந்து
ரொம்ப தூரமாக போய் அடக்கம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவருடைய வேதனை நமக்கு லேசாகும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்போ நிர்பந்தம் இருந்துச்சு, சில நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. மூன்றாவது மசாயில், கஃனிலோ, இதுதான் ரொம்ப முக்கியமான மசாயில், கவனிங்களேன். கஃனிலோ, கபரு குழியிலோ அஹதுநாமா அல்லது ஆயத்துக்கள், துஆக்கள் எழுதிய காகிதங்களை வைப்பது, அவ்வாறே கஃன் மீதும் மையத்தின் மீதும் கற்பூரத்தாலோ மையாலோ ஏதாவது வார்த்தைகளை எழுதுவதும் கூடாது. எழுதுவதும் கூடாது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆமாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு மார்க்க சட்டமாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை முற்றுலவு தவிர்த்துக்கிறணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா கபரு குழிக்குள்ள அரபு வார்த்தைகளை எழுதி என்ன செஞ்சுக்குவாங்க, போடுவாங்க. குர்ஆனை வைப்பாங்க, ஜுசுவை குர்ஆன் வைப்பாங்க, என்னென்னமோ அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க. அது மாதிரி என்ன செய்யக்கூடாது. முசல்லா கூட என்ன செஞ்சிருவாங்க, அது மேலே வைப்பாங்க. அங்கே போய் தொழுகிறது துனியாவோடு இந்த முசல்லா விரிப்பு எல்லாம் முடிஞ்சிட்டு கபர் இல்லை. ஓ யா சரி, சுண்டல் கொண்டு போவாங்களா, கோழியா? சரிங்கம்மா, சரி அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் சிம்பிளா நமக்கு கஃன் தஃபனை சொல்லி கொடுத்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்து கேள்விகள் பாருங்களேன், முடிச்சிருவோம், டைம் ஆகுது, நம்ம டெஸ்ட் வேற இருக்கு. பெண்களுக்கு கஃன் இடுவதின் சுன்னத்தான முறை யாது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இருந்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் முறைக்கு எழுதிடணும். 2 பேரா 131வது பேஜில் 2 பேரா ஃபுல்லாக எழுதிருங்க. பெண்களுக்கு கஃன் இடுவதின் சுன்னத்தான முறை எதெல்லாம் நம்ம நீக்கணும் சேர்த்தோங்கிறத கவனிச்சு எழுதுங்க. சரி, நீக்கல இல்லை? சரி, ஓகே. இதில் கொடுத்துருக்க ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டு தான், சரியா? ஓகே, ஹைர். அடுத்து 2வது, கஃனிலோ கபரிலோ ஏதாவது வைப்பது பற்றிய சட்டம் என்ன அப்படின்னு சொல்லும்போது 3வது மசாயில் எழுதிடணும். 3வது சட்டம் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பேரா ஃபுல்லாக எழுதிருங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ ஹாஸ்பிட்டலில் மவுத்தானோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 3 முக்கியமான விஷயங்கள் படிச்சாச்சு. மையத்து வந்து அதை ஒரு ஜனாசா ஜக்ராத், ஒரு மனிதன் ஜக்ராத் நிலைமையில இருக்கும் பொழுதும் அந்த மனிதன் மையத்தான ஆரம்பத்தில் என்னென்னலாம் செய்யணுங்கிறத நம்ம படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மையத்தை எப்படி குளிப்பாட்டணுங்கிற அந்த சுன்னத்தான முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் கஃனிடக்கூடிய முறையும் சட்ட திட்டங்களை படிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ யாருமே தெரியலைன்ட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ். அதனால சட்டம் தெரிந்ததுக்கு அப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லதல்ல, நம்ம பயனுள்ள கல்வியாக இருக்காது இன்ஷா அல்லாஹ். அதனால எல்லாருமே ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கும் கஃன் தஃபன் செய்யறதுக்கும் இன்ஷா அல்லாஹ் முன்னெடுத்து வரணும். அதே போல உறவினர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க தான் ஆரம்பத்தில் என்ன செய்யணும், அவங்க தான் அந்த சட்டங்களை பேணி இன்ஷா அல்லாஹ் கஃன் தஃபன் செய்யணும். அதில் இருக்குதுல்ல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இதில் வேற ஏதாவது எப்படி டவுட் இருக்குதா, எப்படி குளிப்பாட்டணுங்கிறது எதுவும் கஃன் தஃபன் செய்யறதுல எது டவுட்டு? எல்லாம் முடிஞ்சுல, கிளியரா இருக்கா? யோசிச்சு பாருங்க, அவ்வளோதானே? சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நல்லா அடக்கம் பண்ணி ஆமாங்க. இல்லை, அதுக்கப்புறமும் நமக்கு இதில் சில விஷயங்கள் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது ஜனாசா போனதுக்கப்புறம் வந்து துவா செய்கிறது என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இல்லை, கேளுங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஜனாசாவை சந்திக்க போகும்பொழுது அவங்களுக்காக துவா செய்தால் போதுமானது. அதுதான் சிறந்த துவா. உங்களுக்கு புரியுது இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு நாள் வைக்கிறோம், ஒரு 2-3 வக்து வைக்கிறோம், எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அங்கே ஜனாசா நம்ம முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்யலாம். ஜனாசா நம்ம கண்ணை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுடைய கேள்வி கணக்குகள் ஆரம்பமாயிரும். ஸோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க பயணிக்க போயிட்டாங்க. நன்மையாக இருந்தால் நன்மை, தீமையாக இருந்தால் அவங்களுக்கான அதெல்லாம் வேதனை அப்படிங்கிற பயணம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம உறவுகளாக இருக்கிறோம், பெற்ற தாய் இல்லை பெற்றெடுத்த பிள்ளை இப்படி இருந்துச்சு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் துவா செய்வது சிறந்தது, அதுதான் சிறந்தது. சரிங்களா? அப்போ நம்ம மவுத்து வீட்டில் இந்த துவா இல்லாமல் நம்மளை வெளியே அனுப்ப மாட்டாங்க, அது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறோம், துவா செய்கிறோம். ரசூல்லா வந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு துவா செஞ்சுருக்கிறாங்க, அவங்க கபருக்கு முன்னாடியே நின்று துவா செஞ்சுருக்கிறாங்க. அந்த துவாவுடைய அந்த பெரிய துவாக்கள்லாம் இருக்குது. அப்படி இருந்த போதிலும் நம்ம பெண்களாக நாம் என்ன செய்யக்கூடாது, தெருவில் நின்று துவா செய்கிறதோ சத்தமாக கத்தி என்ன செய்யக்கூடாது, துவா செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவு அவங்க அந்த வீட்டார்கள் குடும்பத்தார்களுடைய மன
கவலையை போக்குறதுக்காக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், துவா செய்கிறோம். அப்படி இருந்தாலும் முடிஞ்சளவு தவிர்த்து கொள்வது சிறந்தது, அவ்வளோதான். சரியா? சரி, ஓகே, ஹைர். துவா செய்யணும், அதுதான் நமக்கு வேணும். தனிப்பட்ட முறையில் துவா செய்ய நம்ம கற்றுக்கிறணுமா. மற்றவங்க சொல்லி கேட்டு ஆமின்னு சொல்கிறத விட நாம் நம்மளுடைய சுய துவாவை கொண்டு அவங்களுடைய வேதனைகளை அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். அதுதான் சிறந்தது.